வணக்கம் மாமே, ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தோட இமேஜ் ஒன்று வரும். அதை ரஜினிகாந்த் ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு அந்த மாதிரி தான் குட் பேட் அட்லியோட அத்தனை ஃப்ரேமும் சும்மா செதுக்கி வச்ச ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் குட் பேட் அட்லி. குட் பேட் அட்லியோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்கு, சுட்ட சுட்ட பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏப்ரல் 5ஆம் தேதி கண்டிப்பா ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ட்ரைலர். ஏப்ரல் 10ஆம் தேதி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சிங்கிள் ஜெயில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அட்லி அடுத்து பட்டைகள் இந்த 10 நாள் பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாற போகுது. குட் பேட் அட்லி சரித்திரம் படைக்க போகுது. அஜித்குமார் அவர்களுடைய படத்திலே சரித்திரம் படைத்த முதல் படம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாமு தான் பல சம்பவங்களை செய்ய போறாரு. இந்த மாமு தான் பல பேருக்கு செம்மாட்டி கொடுக்க போறாரு. எதெல்லாம் வேணாம்னு நினைச்சாரோ அது அத்தனையுமே செஞ்சிருக்காரு. எதெல்லாம் ரசிகர்கள் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாரோ அத்தனையும் அவரு செஞ்சு எல்லாத்தையும் மாத்தி போட்டிருக்காரு. ஃபேன் பாய்ஸ்க்காகவே ரசிகர்களுக்காகவே செதுக்கின படம் தான் குட் பேட் அட்லி. ஃப்ரேமை பாருங்க மச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரைலர் பட்டையை கிளப்ப போகுது. வெயிட் அண்ட் சி.